சரி, அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இந்த தரம் 7 மாணவர்களுக்கான உம், முதலாம் தவணைக்குரிய அலகு 1 பார்க்க இருக்கிறோம். இப்ப நீங்க புதிய வகுப்புகளுக்கு போய் சேர்ந்திருப்பீங்க. அப்ப உங்களுக்கு இப்ப தவணை 1 ஆரம்பமாக இருக்கும். இப்ப நீங்க பாடசாலைகள்லையும் படிக்க ஆரம்பித்திருப்பீர்கள். அப்ப உங்களுக்கு அலகு 1 ஏற்கனவே ஆரம்பமாக இருக்கு. அப்ப நீங்கள் தாவர பல்வகைமை தொடர்பாக ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நாங்கள் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, எங்களுக்கு அலகு 1 தாவர பல்வகைமை. தரம் 7 மாணவர்களுக்குரிய முதலாம் தாவர பல்வகைமை. அப்ப நீங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய தாவரங்களை வச்சுக்கொண்டு நாங்க கதை. சரியா? அப்ப தாவரங்கள் தொடர்பாக நாங்க கதை கேட்க இயல்பாகவே எங்களுக்கு என்ன தெரியும்? பூக்களை பற்றியும் பழங்களை பற்றியும் தெரியும். தாவரங்களுடைய இலைகள் பற்றி தெரியும். பல்வேறு விதமான தாவரங்கள் நாங்க டெய்லி பார்க்கிறோம். சூழல்ல, வீட்டு சூழலையும் சரி, பாடசாலைக்கு போற வழிகள்லையும் சரி, பாடசாலையிலையும் சரி, கடைக்கு போனாலும் சரி, எல்லா இடத்திலையும் எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் மரங்களை அவதானிக்க கூடும். சரி, அதாவது தாவரங்களை நாங்க பார்க்க கூடும். அது அழகுக்காக வளர்க்கப்படுகின்ற தாவரங்களாக இருக்கலாம், அல்லது உணவுக்காக வளர்க்கக்கூடிய காய்கறிகளாக இருக்கலாம், அல்லது பழங்களுக்காக வளர்க்கக்கூடிய பழமரங்களுக்காக இருக்கலாம், அல்லது நிழல்களை தரக்கூடிய மரங்களாக கூட இருக்கலாம். தாவரங்கள்ல வெவ்வேறு வகையான இப்படி வித்தியாசமான பல்வேறு வகை இருக்குது என்றதுதான் இந்த பல் வகைமை என்ற பாடத்துல நாங்க பார்க்க போறோம். சரியா? சரி. அப்ப பாருங்க, முதல்ல எங்களோட அயற்சூழல்ல இருக்கிற தாவரங்கள், எல்லா தாவரங்களும் பூத்திருக்குதா நீங்க பார்த்திருக்கிறீங்களா என்ற செயற்பாட்டை முதல்ல பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய பாட புத்தகத்தில இந்த கல்வி அமைச்சால் வழங்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கும். எல்லாரும் நீங்க புத்தகங்களை கையில வச்சிருக்கிறது, சொல்லேக்குள்ள நீங்கள் அதை பார்க்கிறதும் கூட ஞாபகத்துல நிற்கும். அதனால நீங்க புக்ஸ கையில எப்பவும் வச்சிருந்தா நல்லது. சரியா? இப்ப உங்களோட புத்தகத்திலேயே உங்களுக்கு 2வது பக்கத்துல தாவரங்களினுடைய பல்வேறு விதமான வித்தியாசமான தாவரங்களினுடைய படங்கள் தரப்பட்டு இருக்கு. அதாவது அதுல ரோஜா, பன்னம், நந்தியாவட்டை, கார்டீனியா, காசித்தும்பை, மரப்பன்னம், அல்லி, பாசி, நாகலிங்கம், தாமரை, மடுப்பனை, செவ்வரத்தை, பயற்றை, கறிவேப்பிலை, மேலொட்டி, டைனேரியா பன்னம், காக்கட்டான், சாதி மல்லிகை, சைப்ரஸ், தென்னை, சல்வேனியா. அப்ப இந்த தாவரங்களினுடைய படங்கள் எல்லாமே உங்களுடைய புத்தகத்துல போடப்பட்டு இருக்கு. இதுதான் உங்களுடைய பாட புத்தகத்தின் 2வது பக்கத்துல இருக்கக்கூடிய செயற்பாடு 1. அப்ப அந்த செயற்பாட்டுல எதை எதிர்பார்க்கணும்னா, இந்த தரப்பட்டிருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட தாவரங்களை 2 வகையா பிரியுங்க. அப்ப அந்த தாவரங்களை இங்க நீங்க நல்லா பார்த்தா தெரியும். அதுல அவர்கள் குறிப்பிட்ட சில தாவரங்கள் பூக்களோட போட்டுட்டு, உதாரணமாக ரோஜா. உங்களுக்கு ரோஜா தெரியும், ரோஜா பூக்கள் அழகானவை, பூவை பார்த்திருக்கிறீங்க. ஆகவே ரோஜா என்பது ஒரு பூக்கிற தாவரம், பூக்கும் தாவரம். பன்னங்கள், வீட்டுல அழகுக்காக வளர்க்கப்படுகின்ற பன்னம் தாவரத்தை பார்த்திருப்பீங்க. அதில
பூ வராது. பூ நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சரியா? அப்ப அது பூக்களை தோற்றுவிக்காத தாவரம். சரியா? ரைட். அப்ப பாருங்க, சில பாசி, மடுப்பனை, சரியா? அப்ப சைப்ரஸ், சல்வீனியா இதெல்லாம் பூக்களை தோற்றுவித்திருக்காது. சரியா? அப்ப பாருங்க, சில தாவரங்கள் பூக்களை தோற்றுவிக்கிற சமயம் சில தாவரங்கள் பூக்களை தோற்றுவிக்கவில்லை. அப்ப நாங்க தாவரங்களை வகைப்படுத்துறதுல முதலாவதாக வகைப்படுத்தின விஷயம் பூக்கும் தாவரங்கள், பூக்காத தாவரம். சரியா? முதலாவதா நான் பார்த்தது பூக்கும் தாவரம், பூக்காத தாவரம். ரெண்டு விதமா நாங்க பார்க்க. பூக்களை தோற்றுவித்திருந்தா அது பூக்கிற தாவரம், பூக்களை தோற்றுவிக்கிறீங்க அது பூக்காத தாவரம். அப்ப பூக்கிற தாவரத்துக்கு உதாரணம் சொல்லணும்னா அவங்களுக்கு நீங்க பூக்கள் பார்க்கிற எல்லா தாவரமும் வரும். ரோஜா, மல்லிகை, தாமரை, இந்த மாதிரி பூக்களை தோற்றுவிக்கக்கூடிய தாவரத்துல எல்லாமே எழுது. சாதி மல்லிகை, செம்பருத்தை, நந்தியாவட்டை, செம்பருத்தி, செவ்வந்தி இதெல்லாமே பூக்களை தோற்றுவிக்கிற தாவரம். அதுவே பூக்களை தோற்றுவிக்காத பூக்காத தாவரங்கள் மடப்பல், கன்னம், பாசி இவை என்ன செய்யாது? பூக்களை தோற்றுவிக்காது. தாவர பல்வகை நாங்க முதலாவதாக வகை விஷயம் பூக்கும் தாவரங்கள், பூக்காத தாவரங்கள். நீங்கள் ஒரு அட்டவணையில் எழுதிக் கொள்ளலாம். பூக்கும் தாவரங்கள், பூக்காத தாவரங்கள். இதுல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தாவரங்கள் எல்லாத்தையும் எழுதிக் கொள்ள முடியும். பாருங்க, ஆசித்தும்பை, செம்பருத்தை, இங்கால நாங்க பார்க்கிறோம் மடுப்பனை, மரக்கன்னம், அதே மாதிரி மார்க்கான், சைப்ரஸ், சைப்ரஸ் எல்லாம் பூக்காத தாவரம். மார்கான்சியா, நெபிடோலபிஸ் இதுகள் பூக்களை தோற்றுவிக்காது. சரி, அப்ப நாங்க இப்ப இந்த அட்டவணையை நீங்க விருப்பம்னா போட்டு வச்சு கொள்ளலாம். இதே அட்டவணை உங்களுடைய புத்தகத்திலையும் இருக்குது, நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். 3வது பக்கத்துல இந்த அட்டவணை இருக்கு, நீங்க எழுதி கொள்ளலாம். சரியா? சரி, அப்ப இதன் அடிப்படையில நமது சூழல்ல இருக்கிற பூக்கும் தாவரங்களையும் மட்டுமின்றி பூக்காத தாவரங்களையும் உங்களால இனங்காண முடியும். அப்ப பூக்களை தோற்றுவிக்கிற தாவரங்களை பூக்கும் தாவரங்கள் என்றும், பூக்களை பொதுவாக தோற்றுவிக்காத தாவரங்களை பூக்காத தாவரங்கள் என்றும் சொல்லும். அப்போ ஒரு பூக்கும் தாவரத்தினுடைய பகுதிகள், பூக்கும் தாவரத்தினுடைய பகுதிகளை குறிக்க. சரியா? இதற்காக நாங்க ஒரு தாவரம் வரைஞ்சு பேர்.
ஒரு தாவரத்தினுடைய பகுதிகள், பூக்குற ஒரு தாவரத்தினுடைய பகுதிகள் குறிக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு சிறிய செடியை உணர்ந்துள்ள உங்களுடைய பாடப்புத்தகத்தையும் செடியினுடைய படம். சரி, இப்ப இந்த ஒரு பூக்குன்ற தாவரம், இந்த பூக்கள் இருக்குது பாருங்க. இந்த பூக்கும் தாவரத்தினுடைய பகுதிகளை நாங்க பாருங்க, இந்த மண்ணுக்கு கீழே, அதாவது வேர் இருக்கிற பகுதி கீழே ஒன்று இருக்குது, அந்த மண்ணுக்கு மேல பகுதி இருக்கு. இப்ப நாங்கள் அந்த தாவரத்துக்கு கீழே இருக்கிற வேரினுடைய பகுதி, இதுல பாருங்க, அந்த தாவரத்தினுடைய நடுவுல ஒரு பெரிய வேர் ஒன்று போகுது. இதை நாங்கள் ஆணி வேர் என்று சொல்றோம். ஒரு தாவரத்தினுடைய பிரதானமான ஒரு வேர், இதை நாங்கள் ஆணி வேர், ஆணி வேர் கொண்ட ஆணி வேர். அப்ப இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சிறிய சிறிய வேர்கள், சின்ன சின்னதா வரக்கூடிய வேர், இதுதான் பிரதானமாக வரக்கூடிய வேர், ஆணி வேர், தாவரத்தினுடைய ஆணி வேர். அதில இருந்து வரக்கூடிய கிளைகள் கொண்ட வேர்களை நாங்கள் பக்க வேர்கள் சொல்றோம். பக்க வேர். என்று சொல்றோம், தாவரத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடிய பெரிய வேர் தான் ஆணி வேர். ஆணி வேர்ல இருந்து கிளைகளாக பக்கத்துல சைட்ல இருக்கக்கூடிய பக்க வேர்கள் சொல்றோம். இந்த பக்க வேரையும் ஆணி வேரையும் சேர்த்து வேரினுடைய தொகுதி, அதாவது இதுதான் ஒரு வேரினுடைய தொகுதி. எங்களுக்கு மண்ணுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு வேர் தொகுதி. வேர் தொகுதியில எது அடங்கும்? ஆணி வேர், பக்க. பார்க்கிற இந்த ஆணி வேரையும் பக்க வேரையும் சேர்த்து என்னன்னு சொல்லலாம்? வேர் தொகுதி, வேரினுடைய தொகுதி, வேர் தொகுதி என்று சொல்லும். வேர் தொகுதி, வேர் தொகுதியில என்ன இருக்குது? பக்க வேர், ஆணி வேர், இரண்டும் சேர்ந்தது வேர் தொகுதி. அதுக்கு மேல போனீங்கன்னா, அதாவது மண்ணுக்கு கீழே பார்த்துட்டு மண்ணுக்கு கொஞ்சம் மேல போனீங்கன்னா தண்டு இருக்கு. சரியா? தண்டு இருக்கு. தண்டில இருந்து போறதுதான் கிளைகளாக இருக்கு. இப்ப பாருங்க, இது தண்டு. தண்டு மண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த பகுதி மொத்தமா வரக்கூடியது தண்டு. உங்களுக்கு தெரியும், தண்டுகள் உங்களுக்கு பார்த்துருக்கு. இந்த தண்டுல இருந்து பிரிஞ்சு போறதுல நாங்க என்னன்னு சொல்றது? கிளைகள் என்று சொல்லுவோம். தண்டுல இருந்து பிரிஞ்சு போறதுக்கு கிளைகள். சரி, இப்ப அடுத்தது கிளைகள்ல காணப்படுவது இலைகள். இலைகள் தாவரத்துல சுத்தி வரவும் இலைகள் இருக்கு. வேற என்ன தவறானிக்கலாம்? பூக்கள், பூக்கள் இருக்கு. வேற என்ன தவறானிக்கலாம்? காய்கள் அல்லது கனிகள், காய் அல்லது கனி, பழங்களாக இருக்கலாம் அல்லது காய்களாக இருக்கு. சரி, அதே மாதிரி கிளை, கிளைகள் இருக்கிறத பார்க்கலாம். வேற என்ன பார்க்கலாம்? முனை, அதாவது முனையாறு மேல வளரக்கூடிய, இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா அப்பதான் வளர்ந்து வளர்ந்து கொண்டு போகுது தாவரம். இதை சொல்றது முனை அரும்பு.
முனை அரும்பு. இதுதான் தாவரம் வளர்ந்து கொண்டு போகுது. முனை வளர வளர தாவரம் வளர்ச்சி அடைந்து கொண்டு போகும். அத முனை அரும்பு என்று சொல்லுவோம். அப்ப இந்த தண்டுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி, அதாவது இலை, கிளை, பூக்கள், காய்கள், தண்டு, முனையரும், இது எல்லாத்தையும் கொண்ட அந்த மேற்புறமாக உள்ள பகுதி, அதாவது மண்ணுக்கு மேற்புறமாக உள்ள பகுதி தாவரத்தினுடைய அங்குர தொகுதி என்று அழைக்கப்படும். தாவரத்தின் அங்குர தொகுதி. பாருங்க, ஒரு பூக்கும் தாவரத்தினுடைய பகுதிகள் பார்க்கிறோம். பூக்கும் தாவரத்தினுடைய பகுதிகள் பார்க்கிறோம். அப்ப இப்ப நாங்க ஒரு தாவரத்தை கீறி இருக்கிறோம். அதுல பூக்கள் இருக்கு, காய்கள் இருக்கு, இலைகள் இருக்கு, கிளைகள் இருக்கு, தண்டு இருக்கிறது, வேர்கள் காணப்படும். இப்ப இந்த பகுதிகளை குறிக்க சொல்லி வந்தால் உங்களுடைய பாட புத்தகத்துல 5ஆம் பக்கத்துல இதே மாதிரி உங்களுக்கு ஒரு தாவரத்தின் படம் போடப்பட்டு அது எல்லாமே குறிக்கப்பட்டு காணப்படும். இப்ப நீங்க வீட்டை போய் இதே படத்தை வரைஞ்சு அவற்றை நீங்கள் குறிச்சு பார்க்கவும். நீங்களே கைகளால வரைஞ்சு குறிக்கிறதுன்றதுதான் உங்களுக்கு அதிகம் ஞாபகத்துல இருக்கும். சரியா? ரைட். அப்ப பாருங்க, தாவரத்தினுடைய பகுதி. மண்ணுக்கு நான் அந்த கோடு போட்டதற்கு கீழே இருக்கிறது பிரதானமானது ஆணிவேரும், அடுத்தது பக்கவேர். ஆணிவேரும் பக்கவேரும் ஒன்றாக சேர்த்து எப்படி சொல்லலாம்? வேரினுடைய தொகுதி, வேர் தொகுதி. இந்த மண்ணுக்கு மேலே இருக்கிற பகுதிய நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அங்குர தொகுதி சொல்லுவோம். அங்குர தொகுதிக்குள்ள என்னென்ன அடங்கும்? இலைகள், கிளைகள், தண்டு, காய்கனிகள், பூக்கள், முனையரும்புகள் போன்றன அடங்கும். சரியா? இதுதான் ஒரு பூக்கும் தாவரத்தினுடைய பகுதிகள். சரியா? ரைட். இப்போ எங்களுக்கு பூக்கும் தாவரங்கள்ல தெரியுது வேர் தொகுதி என்ற ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப இப்ப நாங்க வேரினுடைய தொகுதி எல்லா தாவரத்துக்கும் இதே மாதிரி இருக்கா? எல்லா தாவரத்துக்குமே ஆணிவேர் இருக்கா? எல்லா தாவரமும் ஆணிவேரையும் பக்கவேரையும் மட்டும்தான் கொண்டிருக்குதா, இல்ல வேறு வித்தியாசமான வேர் வகைகள் உண்டா என்பது தொடர்பாக பார்ப்போம். பூக்கும் தாவரங்களினுடைய அல்லது பிரதான பகுதிகளுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம், பல்வகமை என்ன? இந்த பாடம் ஃபுல்லாவே நாங்கள் தாவரத்தினுடைய பல்வகமை தொடர்பா படிக்கப்போம். அதாவது பூக்களோட பல்வகமை பார்த்திருந்தோம். அதாவது சிலது பூக்கும், சிலது பூக்காது. அடுத்தது வேர்களின் பல்வகமை பார்ப்போம். வேர்கள்ல என்னென்ன வித்தியாசமான வேர்கள் இருக்கு? சிலதுல தாங்குகின்ற வேர்கள் இருக்கு, சிலதுல மூச்சு வேர்கள் இருக்கு, சிலதுல ஏறும் வேர்கள் இருக்கு. இப்படி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வேர்கள் இருக்கு, தாங்கும் தொல்லை செய்யக்கூடிய வேர்கள் இருக்கு. இப்படி வித்தியாசமான வேர்கள் நிறைய இருக்கு. அப்ப நாங்க வேரினுடைய பல்வகமை பற்றி படிப்போம். அதே போல பிறகு தாவரத்தின் இலைகள்ல பல்வகமை இருக்கு. எல்லா இலையும் ஒரே மாதிரி இருக்காங்களுக்கு கிடையாது. அப்ப இலைகள்ல வித்தியாசம் இருக்குது, அதை பற்றி படிப்போம். இப்படி நாங்க தாவரங்களினுடைய ஒவ்வொரு முக்கியமான பகுதிகள்லையும் என்ன வித்தியாசத்தை அவதானிக்கிறோம். தாவரத்தின தண்டுல வித்தியாசம் பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு வேர்கள்லையும் வித்தியாசம் பார்த்திருப்பீங்க, இலைகள்ல வித்தியாசம் பார்த்திருப்பீங்க, பூக்கள் வித்தியாசம் பார்த்து, அப்படி முக்கியமான பகுதிகளுக்கிடையே காணப்படுகின்ற பல்வகைமை வித்தியாசங்கள் தொடர்பாகத்தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப இப்ப நாங்க என்ன பார்ப்போம்?
இந்த வேர் தொகுதியில பல்வகைமை எப்படி இருக்கிறது? ஏற்கனவே நாங்க பூக்கள்ல பார்த்துட்டோம். சிலது பூக்கும், சிலது பூக்காது. அடுத்தது ஒரு பூக்குற தாவரத்துல என்னென்ன பகுதி இருக்கும்னு பார்த்து. அடுத்ததாக வேர். வேர் எப்படி வித்தியாசப்படுதுன்னு பார்ப்போம். இப்ப நீங்க ரெண்டு வித்தியாசமான தாவரத்தை யோசிங்க. ஒன்று ஒரு மாமரம், சரி, அதோட ஒரு சிறிய புல். இப்ப உங்களால ஒரு பெரிய மாமரத்தை அசைக்க இயலுமா அல்லது பிடுங்க முடியுமா? இல்லை. ஆனா அதே மாமரத்துக்கு கீழேயோ அல்லது சைட்லயோ இருக்கக்கூடிய சிறிய புட்களை உங்களால ஈஸியா பிடுங்கி எடுக்க முடியும். அது எதனால? அதாவது இரண்டினுடைய வேரிலையும் வித்தியாசம் இருக்கு. ஒரு மாமரத்தை பிடுங்குவது என்பது கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாமரத்துக்கு ஆணி வேர் என்கின்ற ஒரு பிரதானமான வேர் மண்ணோட மிக இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும். மாமரம் ஓரளவுக்கு ஒரு வளர்ந்த மாமரத்தை எங்களால கையால பிடுங்கி எடுக்கிறது கடினமாக இருக்கும். ஆனால் ஒரு சிறிய புட்களை நாங்கள் இலகுவாக கைகளால பிடுங்கி எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பல்வகம் தான் வேர்கள்ல பல்வகம். உங்களோட படத்துல கேள்வி பார்த்தா ஈஸியா பாருங்க. ஒரு புத்தகத்துல இருக்கிறது படம் வேர்களினுடைய பல்வகமை. எங்களுக்கு ஆணி வேர் கொண்ட தாவரம் தான் பதின வேரானது நடுவில் ஒரு பிரதானமான வேர் போகும். சைடுகள்ல பக்க வேர்கள் வந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், இது ஆணி வேர் கொண்ட தாவரம். இந்த தாவரத்தை அசைக்கிறது கடினமான. அதுவே சிறிய புல்லாக இருந்தால், ஒரு புல் தாவரமாக இருந்தால் அந்த புல்லுக்கு அடியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேர்கள் தான் இருக்கு. ஒரு புல்லுக்கு புற்கள், இது மரம், அல்லது இது ஒரு நாரொரு வேர் கொண்ட எல்லா தாவரத்துக்கும் அப்படித்தான் இருக்கும் மேற்தொகுதி. அப்ப பாருங்க, இதுன்ற வேருக்கும் இதுன்ற வேருக்கும் வித்தியாசம் உங்களுக்கு வடிவா தெரியும். சரி, அப்ப நாங்க பொதுவா போடுறத விட அதனுடைய பேர் எழுதி வைப்போம். இதை நாங்கள் என்னன்னு சொல்றோம்? ஆணிவேர். ஆணிவேர் தாவரம். இது பிரதானமான ஆணிவேர். அப்ப ஆணிவேரை ஒரு தாவரம் சொல்லி. அப்ப இதை எப்படி சொல்லுவோம்? இது ஒரு நாரொரு வேர் கொண்ட தாவரம். சரி, பாருங்க, வேர்ல இந்த பல்வகம் எங்களுக்கு தெரியுது. சிலதுன்ற வேர் ஆணி வேராக இருக்கு. அதாவது நல்ல பெரிய வேர்களை கொண்டு வளரக்கூடிய தாவரங்களாக இருக்கு. அதை நாங்கள் ஆணி வேரை கொண்ட தாவரங்கள் என்று சொல்றோம். அதுவே சில தாவரங்கள்ல அப்படி பெரிய வேர்கள் இல்லாம சின்ன சின்னதாக நிறைய வேர் கொண்டிருந்தா அது நாரூறு வேர் கொண்ட தாவரம் என்று சொல்றோம். சரி, அப்ப இதுகளுக்கு நாங்கள் உதாரணங்கள் பார்ப்போம். அதாவது ஆணி வேர் கொண்ட தாவரத்திற்கு உதாரணம் பார்ப்போம். பாருங்க, இவற்றுக்கு உதாரணம் பார்ப்போம். ஒன்று மாமரம். மாமரம் தெரியும் உங்களுக்கு, நல்ல பெரிதாக வளரக்கூடிய ஆணி வேர் கொண்ட தாவரம். பலாமரம் தெரியும் உங்களுக்கு,
ஆணி வேரை கொண்டு. ஆலமரம், கொய்யா, இது வேறு வேறு உங்களுக்கு தெரிந்த தாவரங்களை நினைவுபடுத்தி கொள்ளலாம். நான் உங்களுக்கு சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச தாவரங்களை போடுறேன். அதாவது ஆணிவேர் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த தாவரம் மாபலா, ஆலமரம், கொய்யா, சரியா, அரச மரம், அரச மரம். இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச மரங்களை நீங்க எழுதி கொடுங்க. ஆணிவேர் தாவரங்கள். அதே போல நாரொரு வேர் கொண்ட தாவரத்தை பார்க்க. நாரொரு வேர் கொண்ட தாவரம் உதாரணம் ஒன்று புட்கள், ரெண்டு வாழை, சமூகு, அதாவது காத்து, தென்னை, தொல், இந்த மாதிரி தாவரங்கள் பாருங்க அதிகமாக நாரொரு வேர் கொண்ட தாவரங்களாக இருக்கு. சரியா, நாரொரு வேர் கொண்ட தாவரங்கள். சரியா, அப்ப ஆணி வேரை கொண்ட தாவரங்களை நாங்க எப்படி சொல்றோம்? ஆணிவேர் தொகுதியை கொண்ட தாவரங்கள் அல்லது ஆணிவேர் தொகுதி. உதாரணமாக நாங்க சொல்ற மாமரம், பலாமரம், ஆலமரம், கொய்யா, அரச மரம், அதே மாதிரி குப்பமேனி, மரமுந்திரிகை, கஜு மரம் எல்லாமே ஆணிவேரை கொண்டவை. அதே போல நாரொரு வேரை கொண்டவைன்னு சொல்லி சொன்னா அதுக்கு புட்கள், வாழை, கமுகு, தென்னை, கித்துள் மற்றும் மூங்கில் போன்றவை எல்லாம் நாரொரு வேரை கொண்டுள்ள தாவரங்கள். சரியா, அப்ப நாங்க இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? தாவரங்களினுடைய பல்வகைமை தொடர்பாக படித்து கொண்டிருக்கிறோம். அதுல நாங்க ஒரு தாவரத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகள்லையும் என்னென்ன பல்வகைமை இருக்கு. பல்வகைமைண்டா என்னது? வித்தியாசங்கள். அதுதான் பார்க்கிறோம். அப்ப நாங்க முதலாவதா என்ன பார்த்தோம்? பூக்குற தாவரமும் பூக்காத தாவரமும் எதுன்னு பார்த்துட்டு. அப்ப அதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் தானே? வீட்டுல பாக்குறீங்க தானே பூக்களை தோற்றுவிக்கிற தாவரம், பூக்காத தாவரத்துக்கு சில உதாரணங்களை நீங்க பாடமாக்கி வச்சிருக்க வேண்டும். மார்கான்சியா, மோகனேட்டம், மடுப்பனை, சைப்ரஸ். இது பூக்காது அப்படின்றத உங்களுக்கு தெரியாட்டி பாடமாக்கி கொள்ளும். அதுவே பூக்களை தோற்றுவிக்கிற தாவரம் இயல்பாகவே உங்களுக்கு தெரியும். ரோஜா, மல்லிகை, செம்பரத்தை, நந்தியாவட்டை, சரியா, தாமரை அதுகள் பூக்கும் என்பது உங்களுக்கு இயல்பாக தெரிஞ்சது. அதே போல ஒரு பூ தாவரத்துல என்ன பகுதிகள் காணப்படுது சொல்லி பார்த்தோம். ஒரு பூக்குற தாவரத்தை வரைஞ்சிருந்தா அதுல ஒரு ஆணி வேர் இருக்குன்னு பார்த்தோம், பக்க வேர்கள் இருக்குன்னு பார்த்திருந்தோம். அது ரெண்டையும் சேர்த்து நாங்க வேரினுடைய ஒரு தொகுதி, வேர் தொகுதி, மண்ணுக்கு கீழே இருக்கிறது வேர் தொகுதி என்று சொல்லி பார்த்தோம். அதே போல மண்ணுக்கு மேலே இருக்கிறது அங்குரத்தினுடைய தொகுதி. அதுக்கு நாங்க என்னென்ன காணப்படும்? இலை இருக்கு, கிளை இருக்கு, பூ இருக்கு, காய்கள், கனிகள் இருக்கு, முனை எறும்புகள் இருக்கு, அது கிளைகள் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பூக்கும் தாவரத்தினுடைய பகுதிகளை குறிச்சோம். அடுத்ததாக நாங்கள் அந்த தாவரத்தை போல எல்லா தாவரத்திலையும் வேர்கள் ஒரே மாதிரி இருக்கா என்று சொல்லி பாக்குறோம். இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? எல்லா தாவரத்திற்கும் வேர்கள் ஒரே மாதிரி அமையல. அப்ப எப்படி அமைஞ்சிருக்குது? சில தாவரங்களை நாங்க பார்க்கிறோம் ஆணி வேரை கொண்டவை, அவை ஆணி வேர் கொண்ட தாவரங்கள். சில தாவரங்களுக்கு நாரொரு வேர்கள் தான் காணப்படுகிறது, அவை நாரொரு வேரை கொண்ட தாவரங்கள். அப்ப பாக்குற
ரெண்டு வித்தியாசமான வேர் தொகையை கொண்ட தாவரங்களும் இப்ப நாங்க பார்த்துட்டோம். இந்த வேர்களினுடைய தொழில் என்ன? அதாவது ஒரு தாவரத்திற்கு ஏன் வேர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சாதாரணமா யோசிச்சு பாருங்க. வேர் இல்லாட்டி தாவரம் என்ன செய்யும்? மண்ணுல நிக்குமா? தண்டை தனியா வெட்டிட்டு நேரா வச்சா நிக்குதா? வளருமா தாவரம்? இல்ல. அப்ப ஏன் அது வேர் இல்லாம நாங்க வைக்கலாம இருக்கு? அதாவது அந்த தாவரத்தை மண்ணுடன் இறுக்கமாக என்னது பதிச்சு வச்சிருக்கிறதுக்கு தான் அந்த வேர் தேவை. தாவரத்தை மண்ணோட இறுக்கமாக பதித்தல், அதாவது பற்றி பிடிக்க வைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு அந்த வேர் தேவை. அப்ப வேரின் தொழில் என்னது? தாவரத்தை மண்ணுடன் நன்றாக பதித்தல். தாவரத்தை வேர்ல நன்றாக மண்ணோட பதிக்க வேணும். இதை நாங்கள் இப்ப நாங்க வேரின் தொழில் பார்ப்போம். தாவர வேர்களினுடைய பிரதானமான தொழில் அதுல ஒன்று தாவரத்தை மண்ணுடன் பதித்தல். இந்த மண்ணுடன் பதித்தல் இந்த வேர் இருந்தாதான் வேர் நல்ல மண்ணு இறுக்கமா பிடிச்சுக்கொள்ளும், அந்த தாவரம் விழாது. சரியா? அப்ப தாவரத்தை மண்ணோட இறுக்கமா என்ன செய்யும்? பதிக்கும், வச்சிருக்கு. அதுதான் அதன் பிரதானமான தொழில். அதே போல ஒரு தாவரமானது வளர வேணும்னா நல்லா வேர் பிடிச்சிருக்க வேண்டும். அப்ப நாங்க தாவரத்துக்கு வளர்றதுக்கு தண்ணி தேவை. தண்ணி தேவை, அதுக்கு கனியுப்புக்கள், நீர் கனியுப்பு தேவை. இப்ப நாங்க தண்ணியை இலைக்கு ஊத்துறோமா வேருக்கு ஊத்துறோமா? தாவரம் வளர வேணும்னா இலையில தண்ணி ஊத்தினா சரியா, இல்ல வேருக்கு ஊத்த வேணுமா? தாவரத்துக்கு எப்பவும் நாங்க தண்ணி எங்க விடுறோம்? வேருக்கு விடுறோம். அப்ப வேருக்கு எதுக்காக நாங்க விடுறோம் தண்ணிய? வேர்ல இருந்துதான் நீர் என்ன செய்யுது? மேல போகுது. அப்ப அந்த நீரை அகத்துறிஞ்சுறது யாரு? நீர்க்கடிப்புகள்ல மண்ணுல நாங்க விடுகின்ற நீர்க்கடிப்புகளை யார் அகத்துறிஞ்சுறது? வேர் தான் உறிஞ்சி கொடுக்க வேணும். தாவரத்துக்கு மண்ணில இருக்கிற நீரையும் நாங்க பசலைய இலையிலையா பசலை தெளிப்போம், வேருக்கா போடுறோம். அதாவது மண்ணிலதான் போடுவோம், வேருல பிடிக்கிற மாதிரி. அப்ப அதுக்கு இரண்டாவது தொழிலே இந்த வேருங்க நீரையும் நீரையும் கனியுப்புக்களையும் நீரையும் கனியுப்புக்களையும் அகத்துறிஞ்சல். நீரையும் கனியுப்புக்களையும் அகத்துறிஞ்சல். சரியா? பாருங்க, வேற என்னென்ன தொழில் செய்து? முதல்ல தாவரத்தை நன்றாக மண்ணோட பதிக்குது, பிறகு நீரையும் கனியுப்புக்களையும் உறிஞ்சுது, மண்ணில இருந்து தண்ணியையும் அதுக்கு தேவையான கனியுப்புக்களையும் உறிஞ்சுது. அதே போல சில தாவரங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல இருந்து இனப்பெருக்கம் செய்யும். அதாவது பாருங்க, சில கறிவேப்பிலை கண்டிருக்கிற இடத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பெரிய கருவேப்பம் கண்டு நிக்கிற இடத்தை சுத்தி அதுல வேர் எங்கெங்க எல்லாம் போகுதோ அதுல எல்லாம் சிறிய சிறிய கறிவேப்பிலை கண்டுகளை காணும். இப்ப நீங்க பார்க்கலன்னு சொன்னா போய் பாருங்க. இந்த ஈரப்பிலா கண்டு, வில்வம் கண்டு, கறிவேப்பிலை இதெல்லாம் அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே சுத்தி சுத்தி வளரும். அது எப்படி அந்த மரத்துக்கு பக்கத்துல இருந்து சுத்தி வளருதுன்னா, அந்த தாவரத்தினுடைய வேர் எங்கெல்லாம் போகுதோ அந்த வேரிலிருந்து புதிய
தாவரமும் உருவாகி இருக்கு. அப்ப ஒரு தாவரத்தில இருந்து இன்னொரு தாவரம் வந்தா அதை நாங்க இனப்பெருக்கம் செய்யப்படும். இனம் பெருகி இருக்கு. அந்த தாவரத்தில் இனம் என்ன செய்திருக்கு? பெருகி இருக்கு. அப்ப வேரில இருந்து என்ன நடந்திருக்கு? புதிய தாவரத்தை உருவாக்கி புதிய தாவரம் அல்லது இனப்பெருக்கம் செய்யும். சரியா? புதிய தாவரம் உண்டு இனப்பெருக்கம் செய்தல். பாருங்க, பார்த்த விடயங்களை நினைவுபட்டு நாங்கள் என்னத்தை பார்த்திருந்தா ஒரு தாவரங்களினுடைய பல்வகமை தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல நாங்க முதலாவது பார்த்த விடயம் என்னது? தாவரங்களை வகைப்படுத்துறதுக்காக அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்க பார்க்கணும். முதலாவது என்ன பார்த்திருந்தோம்? சில தாவரங்கள் பூக்குது, சில தாவரங்கள் பூக்கவில்லை. சரியா? அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்க பூக்கும் தாவரங்கள், பூக்காத தாவரங்கள் சொல்லி வகைப்படுத்தி இருந்தோம். அதே போல ஒரு பூக்கிற தாவரத்துல என்னென்ன பகுதிகள் காணப்படுது? அதுலயும் வேர் தொகுதி குறிப்பாக அங்குர தொகுதியையும் குறிப்பா பார்த்திருக்கு. அதே போல வேர் தொகுதியானது எல்லா தாவரங்களையும் என்ன வகை இல்லை, பொதுவாக இல்லை. சில வித்தியாசங்கள் இருக்கு. சில தாவரங்கள் ஆணி வேரை கொண்ட பெரிய தாவரங்கள், சிலது நாருரு வேரை கொண்ட தளமில்லாத தாவரங்கள். அப்ப இரண்டுக்கும் உரிய உதாரணங்கள் பார்த்தோம். ஆணி வேரை கொண்ட தாவரங்கள் மாமரம், பலாமரம், கொய்யா, அரசமரம், மரமுந்திரிகை, குப்பை மேரி எல்லாம் பெரிய ஆணி வேரை கொண்டிருக்கும். நடுவில் ஒரு ஆணி வேர் இருக்கு. அதுவே நானூறு வேர் கொண்ட தாவரங்கள்டா வாழை, கமுகு, தென்னை, மூங்கில், புற்கள், கித்துள் இது எல்லாமே நானூறு வேர் கொண்ட தாவரங்களாக காணப்பட்டது. இப்ப இறுதியாக நாங்கள் என்ன பார்த்திருந்தால் வேரினுடைய பிரதானமான தொழில். அப்ப வேர் எதற்காக ஒரு தாவரத்தில காணப்பட வேண்டும்? வேர் இருந்தால்தான் அந்த தாவரமானது மண்ணில் நன்றாக பதிக்கப்படும். அதுதான் பிரதானமானது. அதே போல அந்த தாவரமானது தனக்கு தேவையான நீரையும் கனியுப்புகளையும் எங்க இருந்து பெற்றுக்கொள்ள வேணும்? தாவரத்து அதனுடைய வேரின் மூலம்தான் நீரையும் கனியுப்புகளையும் அகத்துறிஞ்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்க இருந்து எடுக்கும் நீரை? தாவரம் மண்ணில இருந்து எடுத்துக்கொள்ளும். அப்ப அதை உறிஞ்சி எடுத்து கொடுக்கிறது பார்த்தோம்னா எங்களுக்கு வேர்கள். ஆகவே வேர்களினுடைய இன்னொரு தொழில்தான் நீர்க்கனிகளை அகத்துறிஞ்சி. அதே போலதான் சில சமயம் அந்த வேர்கள்ல இருந்தவங்களுக்கு புதியதாக ஒரு தாவரம் அல்லது புதியதாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியதாக சில தாவரங்கள் இருக்கு. உதாரணமாக உங்களுக்கு ஒரு கறிவேப்பமில காட்டுனுண்டா அந்த கறிவேப்பமில காட்டை சுற்றி அதனுடைய வேறுபுற இடங்கள்ல எல்லாம் சிறிய சிறிய கறிவேப்பம் கன்றுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அது வேறு மூலம் இனப்பெருக்கம் செய்திருக்குதுன்னு சொல்லும். இதை விட வேர்கள்ல சில இன்னும் வித்தியாசமான வேர்கள் பார்த்தீங்கன்னா சிலது வேர்லயே உணவை சேமிக்கிற தாவரங்கள் இருக்கு. நாங்க அடுத்ததாக அதுகளை பற்றித்தான் படிக்க இருக்கிறோம். அடுத்த வகுப்புல நாங்க அதுகளை விளக்கமா பார்ப்போம். இப்ப சில தாவரங்கள்ல தாங்குற வேர்கள் இருக்கு, சில தாவரங்கள்ல ஏறுகின்ற வேர்கள் இருக்கு, மூச்சு வேர்கள் இருக்கு, சுவாச வேர்கள் என்று சொல்றோம், உணவை சேமிக்கிற வேர்கள் இருக்கு, காற்றுக்குரிய வேர்கள் இருக்கு, மண்டி வேர்கள் கொண்ட தாவரங்கள். இப்படி
வேர்கள்லயே வித்தியாசங்கள் பல காணப்படுகிறது என்றது உங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்க இன்னைக்கு படிச்ச பாடத்துல இருந்து 2 வினாக்களை பார்ப்போம். ஒன்று, பூக்களை தோற்றுவிக்காத தோற்றுவிக்காத தாவரங்கள் 2 தருக. பூக்களை தோற்றுவிக்காத தாவரங்கள் 2 தருக. 2 பூக்கும் தாவரம் ஒன்றை வரைந்து அதன் பகுதிகளை குறிப்பிட்ட. சரி, இந்த 2 வினாக்களுக்கு உங்களால விடையளிக்க முடியும் என்றால் இன்னைக்கு படித்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு படிச்ச விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சரியா? இப்ப இன்றைக்கு பார்த்த விடயங்கள்ல உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு சொன்னா நாங்க இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.